ஹலோ கேஸ் வெல்கம் பேக் டு சேனல் கிலோமீட்டர் பற்றி பார்க்க போகிறோன்னா பிட்காயினோட ப்ரைஸ் லாஸ்ட் ஒரு 3 டேஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் வந்து பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா $67,000 இப்போ $73,000 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் ஆயிருக்கு. ஸோ கிரிப்டோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சல் வந்து கொடுக்குதா அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேனிபுலேட் பண்ணி ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்களா? ஸோ இப்போ வார் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து போய்கிட்டு இருக்கு அண்ட் இது எல்லாத்தோட ரொம்ப முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிபிஐ டேட்டாவுமே வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த புது சேனலை பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கானையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸ் பற்றி ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்போம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலிகிராம் சேனலும் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்டான அப்டேட்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா போயிடலாம். கைஸ், ஒரு 2 days பேக் இஸ்ரேலோட அஃபிஷியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலான ஒரு ஈரான் கூட வந்து பார்த்தீங்கன்னா சீஸ்வேர் டீலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரரியான ஒரு சீஸ்வேராக வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. ஸோ அந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறமே குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாமே செம பம்பனே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் எடுத்திங்கன்னா 2% மேலே வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் அன்றைக்கி. அதேமாதிரி இந்தியா மார்க்கெட் எடுத்திங்கன்னா 3.5% வரையும் வந்து பார்த்தீங்கன்னா பம்ப்பு. அதேமாதிரி பிட்காயின் நம்ம பார்த்தோன்னா கிட்டத்தட்ட அன்றைக்கி மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 7% வரையும் வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் வந்து கொடுத்தது. ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணது 2 வீக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சீஸ்வேர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா சீஸ்வேர் சொல்லியுமே அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ட்ரம்ப்பை பொறுத்தளவு ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பேசுவார். காலைல வந்து பார்த்தீங்கன்னா சீஸ்வேர்னு சொல்லுவார். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் என்ன வந்து ட்வீட் போடுவார்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அக்ரிமெண்ட்ஸ்க்கு நாங்கள் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒத்துக்கவே இல்லைன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்வீட் வந்து போடுவார். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மேனிபுலேஷன் பாஸ்ட் ஃபியூ டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸில் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ பிடிசி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour டைம் ஃப்ரேமில் நேற்று நைட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்தது. ஸோ பிரேக் அவுட் கொடுத்து கிட்டத்தட்ட $73,000 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் ஆகிட்டு ஸோ அங்கேருந்து இப்போ ஒரு 71,799 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலி பிடிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 72,500லேருந்து $72,000 ரொம்ப ரொம்ப முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரேக் அவுட் கொடுக்க ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு இருக்குன்னு வந்து சொல்லலாம். அண்ட் இன்னைக்கு காலையில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து என்ன ட்வீட் போட்டிருக்காருன்னா ஈரான் வந்து வெரி புவர் ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்வீட் போட்டிருக்காரு. ஸோ ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூ ஹார்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவுமே வந்து க்ளோஸ் வந்து பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே முடிக்கிற மாதிரி போயிட்டு திரும்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதனால தான் மோஸ்ட் ஆஃப் த மார்க்கெட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக மூவே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ பிட்காயினோட ப்ரைஸ் நீங்கள் March 29 வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருந்தீங்கன்னா $65,000 வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. ஸோ அங்கேருந்து இப்போ 73 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே ரெக்கவரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு. ஸோ பிடிசி டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு ரிவர்ஸில் வந்து கொடுக்கணும்னா கண்டிப்பாக அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $74,000 வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணி மேலே வந்து பார்த்தீங்கன்னா போகணும். ஒன்ஸ் இந்த $74,000 வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணி நல்ல வால்யூமில் க்ளோஸ் வச்சுதுன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டார்கெட்டுன்றது ஒரு 77லேருந்து $80,000 வரையுமே வந்து பார்த்தீங்கன்னா போகும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ரிவர்சல் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கும். ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நியூஸ்னால தான் பிடிசி இந்தளவு வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் வந்தாயிருக்கு. சப்போஸ் இப்போ திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ரொம்ப சிவியராக வந்து கொண்டு போனாங்கன்னா கண்டிப்பாக இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் ப்ரைஸ் திரும்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் தான் வந்து கொடுக்கும். அந்த மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் தான் வந்து பண்ண செய்கிறாங்க. ஒன்ஸ் இந்த வார் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ பிடிசி டெய்லி டைம் ஃப்ரேமில் இந்த 50 EMA ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 100 EMA மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணி வந்து போயிடணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் டேஸில் ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அண்ட் இன்னைக்கு யூஎஸோட சிபிஐ டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3.4% வரையும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறது 2.4%. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே 1% கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸு. ஸோ இது வந்து ஹைலி பீரிஷான ஒரு டேட்டானே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். அதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணுறது சப்போஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட ரொம்ப ஹையராக வந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக வந்து பார்த்தீங்கன்னா பீரிஷாக தான் வந்து மாறும். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ப்ரீவியஸை விட ஒரு 2.5% 2.6% தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இப்போ இந்த வார் சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதால இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாக போகுன்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாக போச்சுன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேட் கட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ரேட் கட்ஸ் இல்லைனாலே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு பாசிட்டிவ் சைனே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாதுன்னே சொல்லலாம். ஸோ இன்னைக்கு ஈவினிங் வரக்கூடிய இந்த டேட்டாவை பொறுத்து தான் நெக்ஸ்ட் மார்க்கெட் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. ஸோ டேட்டா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையராக வந்துச்சுன்னா கண்டிப்பாக குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாமே திரும்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் வந்து கொடுக்கும்.
ஸோ ட்ரேட் பண்ணுறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சிபி டேட்டாவை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், கரண்ட் மார்க்கெட் அப்டேட் பற்றி உங்களுக்கு ஷார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த விஷயம் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பார்த்துருக்கோம் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.